ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் இந்த பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தனால ரெஸ்ட் எடுப்போன்ட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா உடம்பு மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்ட்டு ஆஃபீஸ்க்கும் லீவை போட்டுட்டு நானும் புரண்டு பார்க்குறேன். இந்த கண்ணுக்கு ஒரு 10 நிமிஷம் தூக்கன்றது கூட வரல. எப்போயுமே எனக்கு இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கூல் டேஸ்லலாம் ஐயோ விடிஞ்சிருச்சா, எந்திரிச்சு சமைக்கணுமே, இன்றைக்கி லீவாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தோணும். அதுவே லீவு விட்டுட்டாங்க, லீவாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி தான் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேகமாக எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு வச்சுட்ருப்போம். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. சரி, லீவை தான் போட்டுட்டோமேன்ட்டு இந்த அன்ரோட்டீனாக இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு வராண்டாலாம் ஒதுங்க வச்சு கூட்டிகிட்டு இந்த சாமி செல்ஃபில் இருந்த பேப்பர்லாம் ரொம்ப பிசு பிசுன்னு எண்ணெயாக இருந்துச்சு. சரி, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றி விட்டு கிடந்த துணியெல்லாம் எடுத்து போட்டு மடிச்சுட்டு இந்த பீரோ கண்ணாடி, ஹாலில் முகம் பார்க்குற கண்ணாடிலாம் சாப்பிட்டது எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எண்ணெய் இங்கேயும் பவுடர் அப்பி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொள்ளினை ஊற்றி நல்லா தொடச்சி விட்டுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் தூசி தட்டி கூட்டி விட்டுட்டு கிடந்த பாத்திரத்தெல்லாம் வலிச்சு போட்டு எல்லாத்தையும் விளக்கி எடுத்து பாத்ரூமெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஆசிடை போட்டு பாத்ரூமெல்லாம் கழுவி அந்தான்னு குளிச்சு முடிச்சு வர்றதுக்கே மணி ஒரு 3 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுக்கு ஆஃபீஸ் போயிருந்தோம்னா கூட சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒரு வேளை தான் பார்த்துருப்போம். லீவு போட்டோன்ற பேரில் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டு தான் கிடந்தேன். ஒரு டயத்துக்கு மேலே குளித்து தலையை உணர்த்திக்கிட்டே சரி டிவியாவது கொஞ்சம் நேரம் பார்ப்போன்னு டிவியை போட்டு வச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அந்த காஃபி கூட குடிச்சு முடிக்கல. நம்ம டிவி பார்த்தா யாருக்கு பொறுக்காதோ தெரில, சிக்னல் கட் ஆகிடுச்சு. சரி, பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே ஒரு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம், வீட்டு ஸ்நாக்ஸ் பண்ணலாம், எப்பயுமே கடையில் தானே வாங்கி கொடுக்குறோன்ட்டு ராகி இருந்துச்சு. ராகி மாவை வச்சு கொஞ்சம் புட்டு ரெடி பண்ணேன். புட்டு ரெடி பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ், ஒரு லெமன் இருந்துச்சு, அதை போட்டு கொடுத்துடலாம் குடிக்கிறதுக்குன்ட்டு அதை பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஸோ என்னோடய லீவ் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. நீங்கள் லீவ் எடுத்தால் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எப்படியோ வீடு கொஞ்சம் க்ளீனாச்சு, என்ன ஒரு 10 நிமிஷம் தூக்கம் கூட இல்லை, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. எப்படியோ என்னோடய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.